Hi friends, welcome to channel to Z in mining. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோயில் லிமிடெட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேக்கன்சி செட்டட் அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மோயில் லிமிடெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 17th அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மைனிங் மட்டும் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். மைன் ஃபோர்மேன், செலக்ட் கிரேட் மைன் ஃபோர்மேன், மைன் மேட், மைன் பிளாஸ்டர், இந்த 4 டைப் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய மைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அண்டு மத்திய பிரதேஷில் வந்துட்டு இருக்குன்றாங்க. அங்கே வந்து புதுசாக நியூ மைன்ஸாக ஓப்பன் பண்ண போகிறாங்க, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆனீங்க அப்படின்னா இது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசில் இருக்க எந்த மைன்ஸுக்கு வேணாலும் நீங்கள் வந்து போஸ்ட் ஆகலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது ஓகே அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன்லாம் என்ன வந்து செக் பண்ணிட்டு தேவையான அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 17th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 6th நவம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா போகுது. ஆன்லைனில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மோயிலோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் மைனிங்க்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைன் ஃபோர்மேன் பார்த்திங்கன்னா NE 8 கிரேட் அப்படின்னு ஒரு கிரேட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் 9 போஸ்ட்டு. இதில் கேட்டகரைஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரெஸ்ட்ரிக்டடுக்கு 5, EWSக்கு 1, SCக்கு 1, OBCக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 9 போஸ்ட். குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு எதர் நீங்கள் டிப்ளமோ இன் மைனிங் டிப்ளமோ இன் சர்வேயிங்காக வந்துட்டு இருக்கலாம். பொசஸிங் தட் மைன் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் இருக்கணும், செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஆர் ஃபஸ்ட் கிளாஸ். இது ஃபோர்மேன் ஆர் செகண்ட் கிளாஸ் ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு அன்ரெஸ்ட்ரிக்டில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வந்துட்டு குவாலிஃபிகேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு கூட மைன் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் வாங்கினவங்க ஆர் செகண்ட் கிளாஸ் வாங்கினவங்க ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினா இருக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் எல்லாமே அன்ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும் சார்? நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மைன் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் இருக்கணும். செகண்ட் கிளாஸ் இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தாலும் ஓகே, அன்ரெஸ்ட்ரிக்டட் இல்லை. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 years வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. ஆஸ் ஏ மைன் ஃபோர்மேனாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லை செகண்ட் கிளாஸாக இருக்கணும், இல்லை ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 years. இது பார்த்திங்கன்னா as per கவர்மெண்ட் இதுபடி ரிலாக்ஸேஷன் இருக்கும் அந்த கேட்டகரி வைஸே பார்த்துக்கோங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 27,000 to 49,000 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ? 26K to 49K. ஓகேங்களா? இதான் பர் மந்த்துக்கான சேலரி உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இது இன்னொன்று என்ன அப்படின்னா இப்படி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் கான்ட்ராக்சுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது மேலே அங்கே இல்லை, நான் அந்த டீட்டெயில் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 year இனிஷியல் கான்ட்ராக்டாக, அப்புறம் 2 years வந்துட்டு எக்ஸ்பெண்டபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன், பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு வேகன்சிக்கான இது மைன் ஃபோர்மேனு. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன், மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்தேன், என்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டேன், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டேன், ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன், பே ஸ்கேல்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து செலக்ட் கிரேட் மைன் ஃபோர்மேன் அப்படின்றாங்க. இது எக்ஸாக்டாக என்ன டிஃப்ரென்ஸ் தெரில, பட் பார்த்துக்கோங்க. மைன் ஃபோர்மேன் இதுவும் 9 நம்பர் ஆஃப் போஸ்ட்டு தான். அன்ரெஸ்ட்ரிக்டட் பார்த்திங்கன்னா 3, OBCக்கு 1, STக்கு வந்துட்டு 1, 5 போஸ்ட். ஓகேங்களா? 9ல் 5 போஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எதர் BR BTech இன் மைனிங் இன்ஜினியரிங்கில் இருக்கணும். ஃபஸ்ட் வேலிட் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட்டு, செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றாங்க. BR BTech அப்படின்னு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஈக்குவலன்ட் இதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது BR ஈக்குவலன்ட் எதுவும் டிகிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா வித் ஃபோர்மேன் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து இருந்துச்சா ஓகே அப்படின்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணுன்றாங்க. இது ஃபோர்மேனாவோ செகண்ட் கிளாஸாவோ ஃபஸ்ட் கிளாஸாவோ இருக்கணும் அப்படின்றாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் மைனிங் மைன் சர்வேயிங் படிச்சிருந்தாலும் ஓகே, பட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மைன் ஃபோர்மேன் சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கணும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேரி ஆகுது. ஓகேங்களா? உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகுது. இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 45 years வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 27,000 to 50,000 வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு பே ஸ்கேலாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைன் மேட்டுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 23 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரெஸ்ட்ரிக்டடில் ஒரு 10, EWSல ஒரு 2, OBCயில் ஒரு 7, SCயில் ஒரு 3, STயில் வந்துட்டு ஒரு 1. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். நீங்கள் 10th முடிச்சுட்டு மைன் மேட் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கியிருக்கணும். அன்ரெஸ்ட்ரிக்டடில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் மைனிங் கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. 40 years வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 25,000 to 45,000. எவ்வளோ? 25K to
45K. ஓகேங்களா, இதான் வந்துட்டு பே ஸ்கேல். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்துட்டு 8 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அன்டிஸ்ட்ரிக்டட் 5, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. சேம் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். பிளாஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். பிளாஸ்டாக வந்துட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிருக்கணுன்றாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 35 இயர்ஸ், 24,000 to 44,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சேலரி இருக்குன்றாங்க. டென்டேட்டிவ் வேகன்சி, அது வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்றாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா சிபிடி வந்துட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சிபிடி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிபிடி வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, சிபிடிக்கான சிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 சிட்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ண. ஒன்று பெங்களூர், இது டெல்லி, கொல்கட்டா, மும்பை, தானே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத், போபால், ராஜ்பூர், நாக்பூர். இதில் 2 சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிட்டி வந்துட்டு அவங்க வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா 100 மார்க்ஸ் வந்துட்டு எக்ஸாம் இருக்கும், 100 MCQ கொஷின்ஸு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 10 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வந்துட்டு அவேர்னஸும், 10 வந்துட்டு ரீசனிங்கும், 80 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டல் ஓரியன்டாக இருக்கும். கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் வெர்ஷன் தான் பார்த்திங்கன்னா ஃபைனல் அப்படின்றாங்க. ஓகேங்களா, மினிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50%, SC ST OBCக்கு பார்த்திங்கன்னா 40% வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீ என்னன்றது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறது, அது அஸ்பர் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் என்னன்றது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நிமிஷம், அதான் நான் அப்படி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இங்கே இருக்க மைண்ட்ஸில் எந்த லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு போடுவாங்க அப்படின்றாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக உண்டு. அப்புறம் வந்துட்டு இந்த 1 இயர் கான்ட்ராக்ட்னு பார்த்தேன், அதுதான் தேடிட்டுருக்கேன். இருங்க, டவுன்லோட் கால் லெட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு இருக்குன்றாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயோ பார்த்தேன், கரெக்டாக வந்துட்டு வரல. பட் 1 இயர் கான்ட்ராக்ட்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ வெரி மச். இதோட வெப்சைட் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்பெனி வெப்சைட்டில் போய்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி அவங்களை அப்ளை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.